பார்க்க போகிற புத்தகம் த டாப் 5 ரிக்ரெட்ஸ் ஆஃப் டையிங் பை ப்ரௌனி வாரே. இது 2010 போல் அவங்க எழுதின கட்டுரையின் விரிவாக்கம். அந்த கட்டுரை மிகவும் பிரபல்யமானதுனால அதையே ஒரு புத்தகமாக விரிவாக சொல்லியிருக்காங்க. இதில் மக்கள் இறக்கும் தருவாயில் இருக்கும்போது எந்த ஒரு 5 விஷயத்துக்காக மிகவும் வருத்தப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அந்த ஒரு பார்வையை நம்மளுக்கு வைக்கிறாங்க. நம்ம அந்த புக்குக்குள்ளால் போகிறதுக்கு முன்னாடி அந்த 5 விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல ஐ ரிக்ரெட் நாட் லிவ்ட் அ லைஃப் ட்ரூ டு மை செல்ஃப். நான் என்னோடய வாழ்க்கையை எனக்கு வேணுங்கிறாப்பில் வாழலை. அது முதல் ரிக்ரெட். ரெண்டாவது, ஐ விஷ் ஐ ஹேடன் ஒர்க் ஸோ ஹார்ட். நான் என்னுடைய பணியை இல்லை ஆஃபீஸ்க்காகவோ இல்லை மற்ற விஷயங்களுக்காகவோ அதை நான் இவ்வளோ ரொம்ப ஜாஸ்தி செஞ்சுருக்க வேண்டாம், இவ்வளோ நிறையா நான் வேலை செஞ்சுருக்க வேண்டாம், ரேதர் என்னுடைய வீட்டில் இருக்கிற மக்களோட இன்னும் கொஞ்சம் நேரம் செலவழிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது. மூணாவது, நான் என்னுடைய உணர்வுகளை இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக இருந்திருக்கலாம். நாலாவது, என்னுடைய நண்பர்களோட நான் இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். அஞ்சாவது, நான் என்னையே இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக வச்சுருந்துருக்கலாம். இதில் புத்தகத்தை எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, ப்ரௌனி வாரே தான் யார், தான் எப்படி முன்னாடி வாழ்ந்தோம், எப்படி ஒரு வங்கியில் வந்து அவங்க பிடிக்காமல் வேலை செஞ்சாங்க, அதுலேருந்து அவங்க எப்படி ஒரு ட்ராவலராக மாறினாங்க, அந்த ட்ராவலராக மாறி அவங்க தன்னுடைய காசெல்லாம் செலவழித்ததுக்கப்புறம் அவங்க ஒரு இந்த மாதிரி இறக்கும் தருவாயில் உள்ள மக்களை பார்த்துக்கிற ஒரு வேலைக்கு வந்தாங்க. அந்த வேலைக்கு வரும்போது அவங்க இறக்கும் தருவாயில் இருக்கிற மக்களோட பழகும்பொழுது அவங்க எதெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டாங்க அப்படிங்கிறத எடுத்து சில எடுத்துக்காட்டுகளோட அந்த அவங்களுடைய இறக்கும் தருவாயில் அவங்களுக்கு இருந்த கவலைகள் அவங்க எதுக்காக வந்து ஃபீல் பண்ணாங்களோ அதை சொல்லியிருக்காங்க. இதில் ஒவ்வொன்றுத்துக்கும் அவங்க வந்து ஒரு எடுத்துக்காட்டு எடுத்து சொல்லும்போது என்னென்ன விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறப்பல எனக்கு தோணுதை நான் சொல்கிறேன். ஐ ரிக்ரெட் நாட் ஹேவ் லிவ்ட் அ லைஃப் ட்ரூ டு மை செல்ஃப். நான் எனக்கு பிடிச்சாப்புல ஒரு வாழ்க்கையை வாழலை, மற்றவங்க இதை சொன்னாங்கங்கிறதுக்காக அதை செஞ்சேன், மற்றவங்க இதை பண்ண சொன்னாங்கன்னு நான் அதை பண்ணேன். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒன்று படிக்க நினச்சிருக்கலாம், மற்றவங்க வேறு ஒன்று படிக்க சொல்லியிருப்பாங்க, அதுக்காக படித்ததாக இருக்கலாம். ஈவன் தினம் சின்ன சின்ன விஷயங்களுக்காக மற்றவங்க சொன்னதுக்காகவே கேட்டு திருப்பி அதை செய்கிறதா இருக்கலாம். அதெல்லாம் வந்து அப்போது நாம் வந்து எதிர்ப்புகளை தெரிவிக்காமல் இருக்கிறதுக்கோ இல்லை அடிபணிஞ்சு போகிறதோ ஓரளவுக்கு ஓகேன்னு இருந்தாலும் ஒரு பீரியட் ஆஃப் டைம் அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய கூட்டுத்தொகையாக வந்து நான் எப்படி நான் வாழணும்னு நினச்சேனோ அப்படி இல்லை அப்படிங்கிறத கொண்டு வந்து விடும். அதை தவிர்க்கிறது எப்படி, அதுக்காக நம்ம வந்து ஒரு ஆணவமாகவும் இருக்கணும்னு இல்லை, ஆனால் அதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறாப்புல போகுது. அடுத்தது வேலை. இப்போது இந்த காலத்தில் அது ரொம்பவே முக்கியமாக இருக்குது. எல்லோரும் கரியர், ப்ரொஃபஷன் அண்ட் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. காலையிலேருந்து 20 வரைக்கும் அதுலேயே வேலை செய்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா வீடுகளில் திங்கள் முதல் வெள்ளி வரை அவங்க ஆஃபீஸ்க்காக தான் நிறையா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, சனி ஞாயிறு தான் வந்து வீட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு மோட்லலாம் இருப்பாங்க. அதெல்லாம் வந்து அதை மாதிரி இருந்தால் ஒருத்தர் வந்து ஒரு ரிட்டையர் ஆகலாம் அப்படின்னு அவங்க மனைவி சொல்கிறாங்க, ஆனால் அவங்க ரிட்டையர் ஆகாமல் வந்து இன்னும் சம்பாதிக்கிறாங்க. அந்த சம்பாத்தியம் எதுக்கு கொண்டு போய் விட்டுச்சு, நான் எதுக்கு அப்பவும் போய் இருந்தேன், அதனால் நான் என்னோடய வாழ்க்கையில் என்னோடய நெருங்கியவர்களோடைய சந்தோஷமாக இல்லாமல் எப்போவுமே வந்து பணத்துக்காக ஓடிக்கிட்டு இருந்தேனோ இல்லை வேலைக்காக ஓடிக்கிட்டு இருந்தேனோ அப்படிங்கிறப்பல அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. மூணாவது, நிறையா பேர் இது எப்பவுமே நம்ம பார்க்குறது தான், மகன் தந்தை மேலே இருக்கிற பாசத்தையோ தந்தை மகன் மேலே இருக்கிற பாசத்தையோ உணர்வுகளையோ சொல்கிறது இல்லை. அது மாதிரி மக்கள் நிறைய பேர் மேலே இருக்கிற உணர்வுகளை அவ்வளோ ஈஸியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. அது வந்து இறக்கும் தருவாயில் ஐயோ அவங்கள்ட்டெல்லாம் நம்ம சொல்லவே இல்லையே அப்படி சொல்லாது எப்படி ஆகுது அப்படின்னா, சில சமயங்கள் ஒரு குடும்பத்தில் அவங்களுக்கு நெருங்கியதாக இருக்கிற ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்காமலே வந்து அவர் இறந்துடுறாங்க. ஒரு அப்பாவை பற்றி ஒரு பையன் தெரிஞ்சுக்காமலே அவங்க அப்பா இறக்குறது அப்படிங்கிறது, அவங்களுக்கு மேலே அவங்களுக்கு என்ன ஃபீலிங் இருந்ததுன்றத பற்றியே தெரிஞ்சுக்காமல் இறக்குறதா இருக்கலாம். இல்லை சின்ன வயசில் யாராவது சாகிறாங்க அப்படின்னா அந்த பையனோட நிஜமாக உணர்வுகளே என்ன, அந்த பையன் யாருங்கிறதே தெரிஞ்சுக்காமல் அவன் இறக்குறது இல்லை அவங்க இறக்குறது இதெல்லாமே வந்து பேசியிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு. நம்மளோட உணர்வுகளை
எப்போவுமே எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு வந்து லவ்வையோ இல்லை எதையுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு கூச்சம் இருக்கும். ஸோ அந்த கூச்சத்தை தவிர்த்து அட்லீஸ்ட் எதிர்த்த இருக்கிற மக்களை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம், அவங்க மேலே நாம் என்ன உணர்வு வச்சுருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிடணும். இதை நான் 2007 கட்டுரையாக படிக்கும்போதே 2010 கட்டுரையாக படிக்கும்போதே இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்துச்சு. இது நிஜமாகவே ரொம்ப எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. அதுக்கப்புறம் நம் நண்பர்களோடு சேர்ந்துருக்கிறது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் மக்கள் நம்மளை பார்க்கறது வெவ்வேறு விதமாக இருக்கும். நாம் ஒரு ஆஃபீஸில் பாஸாக இருக்கிறது, இல்லை ஒரு குடும்பத்திலேயே வந்து குடும்ப தலைவராக இருக்கும்போது எல்லோரும் நம்மளை கொஞ்சம் தள்ளி வச்சே பார்ப்பாங்க, இல்லை நம்மளுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறேன் அப்படிங்கிறாப்புல பார்ப்பாங்க. அது ஒரு பீரியட் ஆஃப் டைம் எல்லாரையுமே நம்மளை விட்டு ஒதுங்கி போக வச்சிடும். யார் நம்மளுக்கு ரொம்ப நெருங்கியவர்களாக நம்மளை பார்க்குறாப்புல நம்மளை பார்ப்பாங்க அப்படின்னா மோஸ்ட்லி நம்மளுடைய பழகிய நண்பர்கள் தான். ஏன்னா அவங்களுக்கு நம்மளை பற்றி குறைகளும் தெரியும், நிறைகளும் தெரியும். அப்படிங்கும்போது நம்மளை பார்க்குறாப்புல ஓரளவுக்கு கிட்டக்க பார்க்குறது அவங்க தான். ஸோ அவங்க நம்மளோட அந்த இறுதி நாட்களில் இருக்கும்பொழுது அது சுமையாக இருந்தாலுமே வந்து அவங்களோட இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கும், மற்றவங்களோட இருக்கிறத விட அப்படிங்கிறாப்புல பேசியிருக்காங்க. இது மிக மிக உண்மை. எனக்கு தெரிஞ்சு வந்து நம்மளுக்கு அடுத்து நம்மளை நெருங்கி பார்க்கக்கூடியது நம்மளுடைய சின்ன வயசில் நம்மளோட இருந்தவங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்மளோட சின்ன வயசில் நாம் எப்படி இருந்தோம் அப்படிங்கிறது நிஜமாகவே தெரியும். சில சமயம் அது வந்து வேறு விதமாக இருந்தாலும் பல சமயங்கள் அது வந்து ஒரு இனிமையான உணர்வுகளையே நம்ம கொடுக்குது. இதில் ஒரு எண்ணமும் இருக்குது, ஒரு வேளை நாம் எப்போவுமே அந்த சின்ன வயசில் இருந்ததையே நினச்சி வருத்தப்பட்டே வாழ்கிறோமா அப்படிங்கிற தாட்டும் நம்மளுக்கு கொண்டு வருது. பட் ஸ்டில் இது இறக்கும் தருவாயில் பல மக்கள் வந்து ஃபீல் பண்ணுறது, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்னும் இருந்திருந்தால் நான் இன்னும் சந்தோஷமாக இருந்திருப்பேன் அப்படிங்கிறாப்புல அது இதில் சொல்லப்பட்டிருக்கு. கடைசி விஷயம் வந்து நானே இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறது. ஏதோ ஒரு பொறுப்புக்காகவோ, இல்லை ஒரு பணம் சம்பாதிப்பதற்காகவோ, இல்லை ஒரு பொருள் வாங்குவதற்காகவோ, இல்லை வேறு ஏதோ பல விஷயங்களுக்காகவோ நாம் நம்மளோட சந்தோஷத்தை தள்ளி போட்டுக்கிட்டே வருவோம். அது கடைசி வரைக்கும் தள்ளி போட்டுக்கிட்டே வராப்லேயே ஆகிடும். அண்டு நம்ம அதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளால் அதை பண்ண முடியாத நிலைமையிலேயே கூட நம்ம போயிடலாம். ஸோ அதை மாதிரி வந்து நம்மளை நாமே வச்சுக்காமல் கொஞ்சம் சந்தோஷமாக வச்சுக்கணும். நமக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதெல்லாம் பண்ணணும். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறப்பல இதை எடுத்துகிட்டு போகுது. ஓவராலாக நம்ம இந்த புத்தகத்தை பார்த்தோன்னா இது வந்து நம்மளோட வாழ்க்கையை நாம் எப்படி கொஞ்சம் மெழுகேற்றிக்கலாம், இல்லை எப்படி நாம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களில் சேஞ்ச் பண்ணி நம்ம கடைசி நாட்களில் நாம் கவலைப்படாமலோ இல்லை வருத்தப்படாமலோ இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தொடக்கமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்காக அப்படியே இதெல்லாம் படிச்சுட்டா நம்ம கடைசி நாட்களில் அது இப்போ என்ன கவலையே பட மாட்டோமா, இல்லை வருத்தமே பட மாட்டோமான்னா அப்படிலாம் இருக்கும்னு எனக்கு தோணலை. ஏன்னா ஈவன் இந்த எழுத்தாளரே கூட இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமே வந்து டிப்ரெஷனுக்கு கோ த்ரூ பண்ணியிருக்காங்க. அது அவங்களை எவ்வளோ பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத ஒரு கொஞ்சம் பெரிய கட்டுரையாகவே அதை சொல்லியிருக்காங்க. ஒரு 20-25 பக்கமாகவே அதை சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் அவங்களே கண்டுபிடிச்சாலுமே கூட அவங்களுக்கே வந்து ஒரு டிப்ரெஷன் கோ த்ரூ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இன்னுமே அவங்க சொல்கிற அந்த வாக்கியங்களுக்கு முக்கியத்துவத்தை ஜாஸ்தியாக கொடுக்குது. அண்ட் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்குது. அந்த கட்டுரை வாசித்ததை விட இந்த புத்தகம் விரிவாக்கு சொன்னதுனால உங்களுக்கு பெருசாக தாக்கம் இருக்கா அப்படின்னு என்ன கேட்டால், எனக்கு அந்த கட்டுரை என்ன தாக்கத்தை ஏற்படுத்திச்சோ அதை நான் யோசிச்சுட்டே இருக்கிறதுனால என்ன தாக்கம் எனக்கு வந்துச்சோ அதை விட இந்த புத்தகம் பெரிய தாக்கம் வரலன்னு சொல்லுவேன். ஆனால் அந்த கட்டுரையே படிக்காமல் நீங்கள் இந்த புத்தகம் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த புத்தகம் படிங்க, அது ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி இருக்குன்னா, அந்த எழுத்தாளர் தன்னோட ஆட்டோபயோகிராஃபியே உணர்வுகளாக சம்மந்தப்பட்ட ஆட்டோபயோகிராஃபியே ஒரு மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப விசித்திரமாகவும் வித்தியாசமாகவும் இருக்குது இந்த புக்கில். அண்ட் இந்த ஆத்தர் தன்னோட உணர்வுகளை இவ்வளோ நல்லா எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடிஞ்சதே இந்த புத்தகத்தின் ஒரு வெற்றி அவங்களுக்குன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக படிங்க. இந்த புத்தகம் மிகவும் நல்ல புத்தகங்களில் ஒன்று. உங்களுடைய சிந்தனைகளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அன்றாடம் செய்யும் நடைமுறைகளில் நிறைய மாற்றங்களை இந்த புத்தகம் கொண்டு வரும். நீங்கள் அந்த புத்தகத்தை வெறும் படிச்சுட்டு கடந்துட்டு போகாமல் இருந்தால் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நீங்களும் சொல்லுங்கள் படிச்சுட்டு. தேங்க்யூ.